திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். மேரு நடுநாடி மிக்கிடை பிங்களை கூறும் இவ்வானின் இலங்கை குறியொரும் சாரும் திலைவன தன்மாமலயத்தோடு ஏறும் சுழுமுனை இவை சிவபூமியே. திருச்சிற்றம்பலம். மேரு நடுநாடி மிக்கிடை பிங்களை என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். உடலில் உள்ள சகசிரதளமாகும் உடலில் உள்ள மேருமலை, இடைக்கலை, பிங்களை, நடுநாடியாகிய சுழுமுனை இவை மூன்றும் உடலின் தொடர்பு இல்லாமல் இங்கு விளங்கும் இடைநாடியும் பிங்களையும் இதயம் என்னும் தில்லைவனத்தை வளைத்து மேலே சென்று சகசிரதளம் என்னும் மேருமலை உச்சியை அடைந்து அங்கு சுழுமுனியுடன் விளங்கும். எனவே இதயம், சகசிரதளம் இவை இரண்டும் சிவன் நடனம் புரியும் சிவபூமி ஆகின்றன. மேரு நடுநாடி என்று கூறுகிறார். மனித உடலில் உள்ள 3 முக்கிய நாடிகளில் நடுவில் உள்ள சுழுமுனை நாடியை, அதாவது தண்டு வடப்பகுதி, மேருமலைக்கு சமமாக கூறுகிறார். மிக்கிடை பிங்களை என்றால் சுழுமுனை நாடியின் இடப்புறமும் வலப்புறமும் உள்ள இடைக்கலை, அதாவது சந்திர நாடி, மற்றும் பிங்களை சூரிய நாடி. இந்த நாடிகள் இவை யோக மார்க்கத்தில் பிராணாயாமத்தின் அடிப்படையாக விளங்குகிறது. கூறும் இல்வானின் இலங்கை குறியுறும். யோகத்தில் உச்சந்தலையின் உச்சியில் உள்ள பிரம்மரந்திரம் என்பது இலங்கை தீவாக குறிப்பிடப்படுகிறது. வானின் இலங்கை என்பது தலைக்கு மேலுள்ள யோக இடத்தை குறிக்கலாம். சாரும் திலைவனத்தன்மா மலையத்தாடு, தில்லை சிதம்பரம் மற்றும் மலையமலை பொதிகமலை இவை, அதாவது பொதிகமலை, இமயமலையை கூறியிருக்கிறார்கள், ஆகிய புண்ணியத்தலங்கள் குறிக்கப்படுகின்றன. ஏறும் சுழுமுனை இவை சிவபூமியே. சுழுமுனை என்பது யோகத்தில் உள்ள விசுத்தி சக்கரம், கழுத்து பகுதி, அல்லது ஞானிகள் ஏறிய கழுமரம். எடுத்துக்காட்டாக திருஞான சம்பந்தர் கழு ஏற்றியது, சமணர்களை ஏற்றினார் அல்லவா, அதை குறிக்கிறது. அது எடுத்துக்காட்டாக திருஞான சம்பந்தர் கழியேற்றது என்றும் பொருள் கொள்ளலாம். இவற்றோடு சேர்ந்து இவை எல்லாமே சிவபூமி ஆகும். இதன் சாரம்தான் என்ன? மனித உடலின் முக்கிய நாடிகளான சுழுமுனை, மேரு என்று கூறுகிறோமே, அதுதான் சுழுமுனை. இடைக்கலை, பிங்களை ஆகியவற்றையும் யோகிகளுக்கான இடங்களாக கருதப்படும் இலங்கை, தில்லை, மலையமலை, சுழுமுனை ஆகியவற்றையும் திருமூலர் பட்டியலிட்டு இவை அனைத்தும் சிவபெருமான் நிலைத்திருக்கும் புனிதமான பூமியே என்று உறுதிப்படுத்துகிறார். சிவத்தின் இருப்பிடம் உடலுக்குள்ளும் வெளியேயும் பரந்து நிறைந்துள்ளது என்பதே இதன் உட்கருத்து. திருமூலர் திருமந்திரத்தில் உள்ளமே கோயில் ஊனுடம்பே ஆலயம் என்ற தத்துவத்தை அழுத்தமாக கூறுகிறார் அல்லவா. நாடிகள் என்றால் என்ன? இடைக்கலை, பிங்களை, சுழுமுனை. யோகக்கலையில் இந்த 3 நாடிகளே பிராணசக்தி உடலுக்குள் கடத்துகின்றன. சுழுமுனை என்பது என்ன? மேரு. இது தண்டுவடத்தின் நடுவில் இருக்கிறது, ஓடுகிறது. இதுவே சிவம் வீற்றிருக்கும் மைய நாடி. இடைக்கலை என்பது இடப்பக்கம், சந்திர நாடி, குளிர்ச்சி, சக்தி. பிங்களை என்பது வலப்பக்கம், சூரிய நாடி, வெப்பமாக இருக்கிறது, சிவன். சக்தி என்பதனை இடைக்கலை, பிங்களை சிவனாக கருதப்படுகிறது. யோகி இந்த நாடிகளை பிராணாயாமத்தின் மூலம் சமநிலைப்படுத்தி குண்டலினி சக்தியை சுழுமுனையில் ஏற்றி உச்சந்தலையில் உள்ள சகசிரார சக்கரத்தை, அதாவது இலங்கைக்குரிய இடம் அடைகிறார். தில்லைவனம் என்பது சிதம்பரம். இதுவே நடராஜ பெருமானின் ஆனந்த தாண்டவ சபையாகும். யோக நிலையில் அறிவை விளங்கும் இடமே தில்லை வனப்படுகிறது. மலையமலை என்பது என்ன? பொதிகை, அகத்தியர் வாழ்ந்த இடம், ஞானம் நிலைத்திருக்கும் இடமாக கருதப்படுகிறது. சிவபூமி ஆக உடலின் நாடிகள், சக்கரங்கள், புனித தலங்கள் என நாம் பார்க்கும் அனைத்தும் சிவத்தின் இருப்பை காட்டும் அடையாளங்கள் தான். எங்கு பார்த்தாலும் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் சிவத்தின் வெளிப்பாடே ஆகும். திருமூலர் யோகத்தின் மூலம் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில், பிரபஞ்சத்தில் உள்ளதே மனித உடலில் உள்ளது என்ற தத்துவத்தை நிலைநாட்டுகிறார். மேரு நடு நாடி மிக்கிடை பிங்களை கூறும் இவ்வானின் இலங்கை குறியுறும் சாரும் திலைவன தன்மா மலையத்தோடு ஏறும் சுழுமுனை இவை சிவபூமியே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.